அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஊர்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு வார்டு. அங்க ஜன்னல் ஓரமா ஒரு பேஷண்ட் ரொம்ப நாளா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வராரு. அதே ஹாஸ்பிட்டல், அதே வார்டு, புதுசா ஒரு பேஷண்ட் அவருக்கு பக்கத்து பெட்ல அட்மிட் ஆகுறாரு. 2 பேரும் நாளடைவுல ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. இந்த விண்டோ ஓரமா இருந்த பேஷண்ட், இந்த புது பேஷண்ட்டுக்கு வெளியில நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்து நல்லா சந்தோஷப்படுத்திட்டு இருந்தாரு. 2 பேருமே பெட்டிடன். அதனால நகர முடியாதுன்றதுனால போர் அடிக்காம இருக்கணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தினால, அந்த பேஷண்ட், ஓல்டு பேஷண்ட் வந்து இந்த நியூ பேஷண்ட்டுக்கு வெளியில இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து எடுத்து வைக்கிறாரு. இத கேட்டு கொஞ்சம் சந்தோஷமா இந்த புது பேஷண்ட்டும் கொஞ்ச நாள் இருக்காங்க. ஒரு கட்டத்தில ஒரு விதமான சின்ன பொறாம வருது. இந்த புது பேஷண்ட்னால ஜன்னல் வழியா நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்க முடியல. இந்த பழைய பேஷண்ட் நல்ல அருமையான விஷயங்கள்லாம் பார்த்து பார்த்து நமக்கு சொல்றாரே! அப்படின்ற எண்ணம் வருது. இது ஒரு விதமான ஹேட்ரட அந்த பழைய பேஷண்ட் மேல இந்த புது பேஷண்ட்டுக்கு கிரியேட் பண்ணுது. ஒரு நாள் அந்த விண்டோ ஓரமா இருந்த பேஷண்ட் இறந்து போயிறாரு. அப்ப டாக்டர்ஸ் கிட்ட கேட்டு அந்த விண்டோ ஓரமா இருக்கிற பெட்ட கேட்டு ஷிஃப்ட் ஆயிக்கிறாரு இந்த புது பேஷண்ட். அங்க போன பிறகு அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்துச்சு. அந்த ஜன்னல் வழியா அவருக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. என்னடான்னா, வெளியில ஒரு சுவர் மட்டும் தான் இருந்துச்சு. வேற எதுவுமே தெரியல. அப்பதான் அவர் உணர்ந்தாரு. இந்த மாரி நம்மள சந்தோஷமா வச்சுக்கிறதுக்காகவும், போர் அடிக்காம வச்சுக்கிறதும் தான், இந்த விண்டோ ஓரமா இருந்த ஏற்கனவே இருந்த பேஷண்ட் நமக்கு கற்பனையாவே நெறைய விஷயங்கள நமக்கு சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு. இதுதான் நாம பார்க்கக்கூடிய பார்வை, நமக்கு ஏற்படக்கூடிய சூழல்ல எப்படி நம்ம அந்த விஷயத்த பார்க்கணும் அப்படின்றது தான். இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரே ஒரு விஷயம் நம்ம கேட்கணும். கஷ்டமான சூழ்நிலையில என்ன பாசிட்டிவா நம்ம அதில பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்றது. அப்படி நம்ம இருந்தோம் அப்படின்னா, எந்த நெகட்டிவ் சிச்சுவேஷன்னாலயும் நம்மள அசைச்சு கூட பார்க்க முடியாது. நன்றி.